வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 2.32 தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.33 பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, 5 மார்க் பார்ட்டு, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள், மாணவிகள், நண்பர்கள் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒன்றின் 4ஆம் படி மூலங்களை காண்க. ஒன்றின் 4ஆம் படி மூலங்களை காண்க. ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்றின் 3ஆம் படி மூலம் பார்த்தோம். இதில் 4ஆம் படி மூலங்களை பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் படி மூலங்கிறது 4 ரூட்ஸ் இருக்குது, 4 ஆன்சர் இருக்குது, 4 சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி மீன்ஸ் 1. அப்போ 4th ரூட் ஆஃப் யூனிட்டிஸ், அப்போ 4 ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த சம பொறுத்தளவுக்கு எத்தனை ரூட் இருக்கா? 4 ரூட் இருக்கு. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒன்று போலார் ஃபார்மில் எழுதணும். 2 தீட்டாவோட 2k பையை சேர்க்கணும். 3 டீமாவரின் தேற்றத்தை அப்ளை பண்ணணும். 4 கேக்கு வேல்யூ ஃபில் பண்ணணும். கேக்கு வேல்யூ ஃபில் பண்ணணும். அதாவது ஸ்டெப் நம்பர் 1, write the given number in polar form. Step 2, add 2k pi to the theta. Step 3, apply De Morgan's theorem. 4th step, put k is equal to 0, 1, 2, 3, 4 ... அந்த 4 ஸ்டெப்பு தான் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருக்கேன். அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ 4ஆம் படி மூலம் 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அப்போ 4ஆம் படி மூலம்னா x⁴ = 1. இதுதான் லெட்ஸ் வச்சுக்கணும். அப்போ 4ஆம் படி மூலம் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே 3ஆம் படி மூலம் சொல்லியிருந்தோம். இது 4ஆம் படி மூலம். அப்போ x⁴ = 1. இப்போ நம்மளுக்கு தேவை ரூட் என்பது எக்ஸ் வேல்யூ தானே. அப்போ x = 1 ஹோல் பவர் இந்த 4 வலது பக்கம் இடம் மாறினா 1/4. ஏன்னா ரூட் இல்லையா, 1/4. அப்போ இதான் மெயின். x⁴ = 1. அப்போ x = 1 ஹோல் பவர் 1/4ன்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் ஒன்றுனா பண்ண போகிறோம். அப்போ இந்த நம்பருக்கு தான் போலார் ஃபார்ம் எழுதணும். ஏற்கனவே போலார் ஃபார்ம் ஏற்கனவே நிறைய தடவை எழுதி போட்டுக்கணும். அந்த 1க்கு போலார் ஃபார்ம் எழுதணும். அப்போ ரூல்ஸ் இப்போ தானே சொன்னோம். ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் எழுதணும். இந்த அப்படியே 1/4 அப்படியே இருக்கும். போலார் ஃபார்ம்ங்கிறது cos 0 + I sin 0. cos 0 + I sin 0ங்கிறது தானே போலார் ஃபார்மு. ஏன்னா cos 0ங்கிறது 1, sin 0ங்கிறது 0, ரெண்டையும் கூட்டினா 1 வந்துடுது. இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த பழைய வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க எக்ஸாம்பிள் 2.32 பார்த்துருங்க. ஏன்னா அந்த இதில் போலார் ஃபார்ம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த 1க்கு போலார் ஃபார்ம் அவ்வளோதான். சரியா? போலார் ஃபார்மில் எழுதணும். ரூல்ஸு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு ரூல்ஸ், ரைட் டவுன் த போலார் ஃபார்ம். ரைட் த கிவன் நம்பர் இன் போலார் ஃபார்ம். அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும்? செகண்ட் ரூல்ஸ், ஆட் 2k pi to the theta. அப்போ தீட்டாவோடு தான் தீட்டா தான் 0. தீட்டாவோடு 2k பையை சேர்க்கணும். இதுதான் ரூல். அக்கார்டிங் டு த ரூல் I sin of 0 + 2k pi. அப்போ போலார் ஃபார்மில் எழுதணும். 2k பை சேர்த்துறோம். அந்த 0வை ஏன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, ஒருவேளை நம்பர் வந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கணும் இல்லையா, அந்த கான்செப்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். அப்போ போலார் ஃபார்மில் எழுதணும்.
2k பையை தீட்டாவோட சேர்க்கணும். அடுத்து தேர்டு ரூல்ஸ் என்னப்பா சொன்னால் டீமாவரின் தியரத்தை அப்ளை பண்ணணும். அப்போ டீமாவரின் தியரம்னா என்னென்னா பவரை இறக்குறதா டீமாவரின் தியரம். அப்போ 2k/4 இந்த 1/4 கீழே இறங்கிடுதா, இங்கே இறக்கணும், இங்கே இறக்கணும். ப்ளஸ்ஸு I sin of 2k pi, I sin of 2k pi by 4. அப்போ 3 ரூல்ஸ் யாவப்படுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து போலார் ஃபார்ம், இது 2k pi, இது டீமாவர்ஸ் தியரம், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன சார் பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கப்பா. 1 times 2 times 1 times 2 times. அப்போ சுருக்கி போட்டால் என்னப்பா வருது, cos k/2 ப்ளஸ் I sin k/2. இங்கே அடுத்து என்ன சார் பண்ணணும், அந்த k வேல்யூ 0, 1, 2, 3, ... அதான ரூல்ஸு, 4 ரூல்ஸ். மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்கள். இதை கூட என்ன பண்ணலாம், சுருக்கி கூட எழுதலாமா, சிஸ்ஸா k/2 கூட எழுதிக்கலாம். சிஸ்ஸா k/2 எழுதிக்கலாம். இந்த k வேல்யூ 0, 1, 2, 3, 4 ... போயிட்டே இருக்கும். அந்த k வேல்யூ முடிவாலாம் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம கேக்கு வந்து எந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ கேக்கு 4th ரூட் தானே, அப்போ 0 போடணும், 1 போடணும், 2 போடணும், 3 போடணும், அவ்வளோதான். therefore put k value 0, k value 1, k value 2, k value 3, அவ்வளோதான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. அப்போ இந்த 4 ரூல்ஸை வந்து கரெக்டாக யோசிச்சிட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ கேக்கு வந்து 0 போடலாமா, நல்லா கவனிங்க. k வேல்யூ 0 போட போகிறோம். 1 when k is equal to 0. அப்போ x ஈக்குவல் என்னப்பா, சிஸ் k/2, k/2. அப்போ சிஸ்ஸா 0 இன்ட்டு by/2, அப்போ 0 தானே, அப்போ சிஸ் 0. அப்போ சிஸ் 0ன்னு என்ன அர்த்தம்பா, cos 0 ப்ளஸ்ஸு I sin 0 மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றிட்டா cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0, அப்போ ஆன்சர் 1. அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, 1. ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கேக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன போட போகிறோம், 1 அப்ளை போட போகிறோம். தென் k வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா, சிஸ் k/2. அப்போ சிஸ்ஸோ கேக்கு 1 இன்ட்டு by/2 எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். அப்போ சிஸ்ஸோ by/2 இதை விரிச்சு எழுதுனா எக்ஸ்பிரஸ் பண்ணால் cos by/2 ப்ளஸ்ஸு I sin by/2. cos by/2 0 எல்லாமே தெரியும். sin by/2 எவ்வளோப்பா, 1. இந்த I அப்படியே இருக்கும். அப்போ சுருக்கி போட்டால் எவ்வளவு, I. இதை சிம்பிளை பண்ணால் 1 இன்ட்டு I, அது எக்ஸ் வேல்யூ. அப்போ 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்கணும், 4. இப்போ 2 வந்திருக்கு, மீத 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கேக் வேல்யூ 0 போட்டாச்சு, கேக் வேல்யூ 1 போட்டாச்சு. இப்போ கேக் வேல்யூ 2 போட போகிறோம். கே வேல்யூ 2 அப்ளை பண்ணலாமா. தென் தேர்ட் பாயிண்ட், when k is equal to 2, k is equal to 2 எனில் அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, சிஸ் ஆஃப் k/2 நல்லா கவனிக்கணும். அப்போ சிஸ் ஆஃப் கேக்கு வந்து 2 இன்ட்டு இது by/2, இந்த 2 அடிச்சிருங்க. அப்போ சிஸ் ஆஃப் பை. அப்போ இதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்ன, cos pi ப்ளஸ்ஸு I sin pi. ஓகேவா, cos pi ப்ளஸ்ஸு I sin pi. இந்த வேல்யூவெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுருங்க. அப்போ இங்கே பாருங்க, ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்குன்னா தெரியாதுங்க, நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலாவை நான் தெளிவாக கொஞ்சங்க. sin n pi என்பது 0 எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது
காஸ் என் பை என்பது -1 பவர் n எல்லாத்துக்கும் தெரியும். சைன் என் பை வேல்யூ 0, காஸ் என் பை வேல்யூ -1. அந்த பேசிஸில் காஸ் பைங்கிறது அப்போ -1 பவர் எவ்வளவு? இந்த இடத்துல 1 தானே இருக்குது, 1. அப்போ இதனுடைய ஆன்சர் -1. 4வது சைன் பைன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் 0. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் யா வச்சுங்க. அப்போ காஸ் பைங்கிறது -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பைங்கிறது 0. இதை சிம்பிளை பண்ணால் எவ்வளோ போகிறது? -1. இது எக்ஸ் வேல்யூ. அப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 4th வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஏன்னா 4th வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கேக்கு வந்து 3 போடுறப்ப கொஞ்சம் ஸ்டெடியாக கண்டுபிடிக்கணும். அப்போ கேசிகள் 3 போடலாமா? நல்லா கவனிங்க. 3rd பாயிண்ட், when k is equal to 3. k is equal to 3. அப்போ x எவ்வளவு? ஜிஸ் கே பை 2 இதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிசோ இந்த கே பை பை 2ங்கிறது கேக்கு வந்து 3 போட்டால் அப்போ 3 பை பை 2. ஓகேவா? ரைட்டு. இதனுடைய ஒரிஜினல் கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒரிஜினல் ஃபார்ம் எடுப்போமா? அப்போ காஸ் ஆஃப் 3 பை 2 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 3 பை 2 எடுத்துட்டோம். இந்த வேல்யூ போடுறப்ப கொஞ்சம் கவனமாக கவனிக்க. இப்போ 3/2 இருக்குது. அதை வந்து மாற்றி போட்டால் எவ்வளோ வரும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றினா எவ்வளோ வரும்? 1 + 1/2ன்னு போடலாமா? 1 + 1/2. அதுதாங்க 3/2ங்கிறது பை ப்ளஸ் பை பை 2ன்னு பிரிச்சிடறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 3 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு? 1 2 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1. அப்போ 1/2 அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். கவுண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பிரிக்கிறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. அப்போ 3/2ங்கிறது பை ப்ளஸ் பை பை 2. இந்த இடத்துல பாருங்க. அப்போ காசோ பை ப்ளஸ் பை பை 2. ஏன்னா இதை சிம்பிளை பண்ணால் அவ்வளவு 2 × பை 2 பை ப்ளஸ் 1 பை 3 பை/2. ஓகேவா? ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 2. இனிமேல் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங்காக கவனிக்கணும். ஏன்னா இது வந்து மைனஸாக ப்ளஸ்ஸாக இந்த கான்செப்ட்லாம் நிறையா இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. இது வரைக்கும் வந்து அந்த ஏஎஸ்டிசி ரூல் தெரியாதவங்களும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கோடன், இது செகண்ட் கோடன், இது தேர்டு கோடன், இது 4th கோடன். 1ஆம் கால்பகுதி, 2ஆம் கால்பகுதி, 3ஆம் கால்பகுதி, 4ஆம் கால்பகுதி. அப்போ இது ஏஎஸ்டிசி ரூல் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இதை நீ கரெக்டாக புரியணும்னா இதை யாப்படுத்த வர வழியே இல்லை. இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். ஏன்னா தெரியாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏஎஸ்டிசி ரூல். இது வந்து 90 - θ அந்த கோடன், இது 90 + θ, இது 180 - θ, இது வந்து 180 + θ, இது 270 - θ, 270 + θ, 360 - θ, 360 + θ. இது கரெக்டாக ஆச்சுங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் போட்டோம்? நல்லா கவனிங்க. அப்போ 180 + θனா தந்தது இந்த இங்கே பாருங்கள், 180 + θங்க இருக்க எந்த கோடன் வருது? தேர்டு கோடன். ஏன்னா ஆல் பாசிட்டிவ். இது எஸ்னா சைனுக்கும் கொசிக்கனுக்கும் பாசிட்டிவ், டீனா டேர்னுக்கும் காட்டுக்கும் பாசிட்டிவ், சீனா காசுக்கும் சீக்கனுக்கும் பாசிட்டிவ். அப்போ இந்த இடம் டீன்னு வந்திருக்கா, அப்போ டேனுக்கும் காட்டுக்கும் தான் பாசிட்டிவ். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? காசு சைன். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மைனஸ் தான் வர வேண்டும், மைனஸ் தான் வர வேண்டும். மறந்துடாதீங்க, ஏன்னா மைனஸ் தான் வரணும். ஏன்னா சைன்னாலும் மைனஸ் தான் போடணும், காசுனாலும் என்ன பண்ணணும்? மைனஸ் தான் போடணும். இந்த அக்கார்டிங் டு த தேர்டு கோடன். அப்போ அந்த அடிப்படையில் எழுதுகிறப்ப 180னாவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோம். அப்போ இது வந்து சைன் காசு மாறாது, இது அப்படியே போடுறப்ப அப்போ காஸ் பை 2 ஐ சைன் பை 2 அவ்வளோதான். ஈஸியாக போட்டாச்சு.
அப்போ பையனா மாற்றக்கூடாது, 160னா 360னா மாற்றக்கூடாது. வச்சுக்கோங்க, சைனு தான், காசு தான். அந்த அப்ளை பண்ணிடணும், மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ரூல்ஸ். அப்போ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை டூங்கிறது ஃபார்முலாவே இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஃபார்முலா மைண்டில் வைக்க முடியாதனால தான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன். அப்போ சைன் ஆஃப் பை ப்ளஸ் பை பை டூங்கிறது ஃபார்முலா இருக்குப்பா, மைனஸ் சைன் பை பை டூ தான் ஃபார்முலா. காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை டூங்கிறது மைனஸ் காஸ் பை பை டூ, அவ்வளோதான். தான் அது, அவ்வளோதான். அதைத்தான் இங்கே வந்து இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சா கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த டேபிளே போட்டு உங்களுக்கு அப்போவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னும் போட்டுருவீங்க ஒன்றும் இல்லை. அப்போ மைனஸ் காஸ் பை பை டூனா 0 ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஐ சைன் பை பை டூனா 1. இதை சுருக்கி போட்டால் எவ்வளவு, மைனஸ் ஐ. இது எக்ஸ் ஃபோர்த் வேல்யூ. இப்போ கன்சால்டேட் பண்ணி போடலாமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிப்பா. கே வேல்யூ 0 1 2 3. எக்ஸ் வேல்யூ ரூட்ஸு தான், ரூட்ஸ் வேறு இல்லை, மூலங்கள் ரூட்ஸ். அப்போ கேக்கு 0 போட்டால் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. கேக்கு வந்து 1 போட்டால் என்ன கிடைக்குது, ஐ கிடைக்குது. கேக்கு 2 போட்டால் மைனஸ் 1 கிடைக்குது. கேக்கு 3 போட்டால் மைனஸ் ஐ கிடைக்குது. இதுதான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, அந்த கான்செப்டு. இதை என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக 1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப். இது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு தனியாக சொன்னோம். இது வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு தனியாக சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கவனிக்கணும். இதுக்கு டயக்ராம் போட வேண்டிய அவசியம் இல்லை. டயக்ராம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சர்க்கிளில் வரும், அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் தேவையான ரூட்ஸ், அதாவது ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ரீகால் பண்ணிடுங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், போலார் ஃபார்மில் எழுதணும். அதுக்கடுத்து டீட்டாவோட 2k பை சேர்க்கணும். அடுத்து டீமாவர்ஸ் தேர்த்தை அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து கே வேல்யூ போடணும். அவ்வளோதான். இந்த 4 கான்செப்டை வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸியான பார்ட்டு, இன்ச் பை இன்ச்சாக நல்லா கவனிக்கணும், அப்போ தான் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.